இந்த ஒரு அழகான நாள்ல உங்களை சந்திக்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு ஷோல. ஆனா இன்னைக்கு நான் வந்துட்டேன், என்னோட கோ ஆங்கர் யாருன்னே தெரியல. யார் அந்த கோ ஆங்கர்? ஹூ இஸ் தட் ஃபெலோ? தவுள்காரரே, கோ ஆங்கர். நான் கோ ஆங்கரியா? தவுள்காரரா? சரி, நம்ம ஷோ ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு நீ நான் தானா? எஸ், வேற வழி இல்ல. ஓகே, ஸோ பொதுவா பொங்கல்ல வந்து எப்படி திராட்சை முந்திரி எப்படி அவசியமோ அதே மாதிரி எல்லா பொங்கல்லையும் இந்த ஷோ முக்கியம். இது பட்டிக்காடா பட்டணமா. பட்டிக்காடா பட்டினமான உடனே நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து மக்கள் பயந்துருப்பாங்க. என்னது, ரெண்டு ஆண்கள் ஆங்கர்ஸ் அப்படின்னு. பட் கவலைப்படாதீங்க, வரப்போறவங்க எல்லாருமே பெண் நட்சத்திரங்கள். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து சிட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறேன். என் கெட்டப்லயே தெரிஞ்சிருக்கும், கிராமம் தான். நமக்குன்னு ஒரு டீம் இருக்கு. நம்ம டீம்ல அழகான பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டோம்னா அவங்களையும் சேர்த்து வச்சு நம்ம மோதி பாத்துடலாம்ல. அதாவது நமக்குன்னு சொல்லாதீங்க, எங்களுக்கு. நாங்க தனி, நீங்க தனி. எப்பவுமே எங்களுக்கு வேற லெவல்ல டீம் ரெடியா இருக்கு. அப்படியா? ஃபர்ஸ்ட் அப்ப உங்க டீமே கூப்பிட்டுருங்க. ஒரு அற்புதமான கைத்தட்டல்களோட அழகிய கிராமத்து பெண்களே வாங்க. அடிக்கருப்பு நிறத்தழகு, அடிக்கருப்பு நிறத்தழகு, அடிக்கருப்பு நிறத்தழகு, உதட்டு சிவப்பழகு, சில்லறைய சதறிட்டண்டி, உன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி, உன் குங்கும உதட்ட வச்சு குழுந்து சிரிக்கையில இத ரெண்டு துடிக்குதடி, அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி, உன் உதட்டுக்கு சொந்தக்காரடி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி. அடுத்ததாக கம்பத்து பொண்ணு கண்ணால வெட்டி தூக்குற, எங்கூரு காத்து சூறாளி போல புழுதி பறக்க தாக்குற, ஆல மரத்து எழடா அவ கண்ண குடியில விழடா, பாம்பாட்டம் ரெட்ட சடடா இப்ப பாக்குது என்ன தொடடா, அடடட மஞ்ச சவப்பு கண்ணாடி போல அழகான ராட்சசியே, அடி நெஞ்சில் குதிக்கிறியே, முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே, அடி மனசாருவாமணையில் அறுக்கிறியே, அழகான ராட்சசியே. கூட மேல கூட வச்சு கூட நூறு போறவளே, கூட கொஞ்சம் நானும் மாறேன் கூட்டிக்கிட்டு போனா என்ன, ஒத்தையில நீயும் போறாது நியாயமா, உன்னுடனே நானும் மாறேன் ஒரு வாரமா, வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் முடி மேலிருக்கும் நல்ல தாண்டி. இப்படி பார்க்கும்போது ஒரு குடும்ப போட்டோ மாதிரி இருக்கு. அப்பாவும் 4 பொண்ணுங்க மாதிரி. ஐயா, இதுக்கு நீங்க கை தட்ட கூடாது, இது நமக்கே எதிரா இருக்குது. என்ன எல்லாம் ரெடியா வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எஸ், சோ ப்ளீஸ் நீங்களும் மக்களுக்கு சொல்லிடலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்களா நீங்க எல்லாரும்? ஆமா. ஆமாவா? நான் செவரக்கோட்டையில இருந்து வந்தேன். செவரக்கோட்டையில நீங்க எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க? செவரக்கோட்டையில நாங்க செவரக்கோட்டையில இந்த கரும்பு எல்லாம் வெட்டி சாப்பிடுவோம். எல்லா ஊர்லயுமே கரும்பு வெட்டி தான் சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஏதாவது கேள்வி கேட்டுருவேன்னா தெரியாம அங்க ஈஸ்வரி முடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன சொல்ல போறோம்? ஈஸ்வரி, அம்மா ஈஸ்வரி அம்மா, ஈஸ்வரி கவலைப்படாதம்மா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? மதுரை. மதுரையில என்ன ஃபேமஸ்? ரோஸ் மில்க். ரோஸ் மில்க். மதுரைக்கு எவ்வளவோ குவாலிட்டிஸ் இருக்கு. ஜிகர்தண்டாவா? அண்ணம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நீங்க எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க? அண்ணம், நான் திருநெல்வேலியில இருந்து வந்த பொண்ணுங்கப்பா. நீங்க எப்படி பொங்கல் உங்க வீட்ல எப்படி? நாங்க காலையில சீக்கிரமா எழுந்து புது ட்ரெஸ்லாம் போட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு கரும்பு சாப்பிட்டு சன் டிவில ப்ரோக்ராம்ஸ் மூவிஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே எல்லாம் 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊர் பொண்ணுலா. யோகா, நீங்க எந்த ஊரு? அவங்க சாலி கிராமம். அதுல கிராமம் இருக்குல்ல. ஐயோ, இன்னைக்கு ஏகப்பட்ட போட்டிகள் இருக்கு. ஃபன்னான ஜாலியான போட்டிகள் இருக்கு.
நம்ம இந்த பொங்கல் வச்சே நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். ஆ. ஆக மொத்தம் இன்னைக்கு கிராமத்து பெண்கள் பெஸ்டா சிட்டி பெண்கள் பெஸ்டான்னு பார்க்க போறோம். ஏன் முதல்ல சிட்டி பெண்களை வர வைங்க. அவங்க லேட்டா வந்து லேட்டஸ்டா வருவாங்கயா. நீங்க வர போய் நடந்து உட்காருங்க. போங்க போங்க. வாங்க கிராமத்து பெண்களே. ப்ளீஸ். ஓகே. So without delay, let's welcome our beautiful ladies. செந்தூரா சேர்ந்து செல்வோம் செந்தூரா செங்காந்தள் பூ உன் தேரா மாறன் நம்பு ஐந்தும் வைத்து ஒன்றாய் காற்று ஆல 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 I made it when you love. அதாவது ஒரு பொங்கல் அன்னைக்கு சிட்டில இருந்து பெண்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாப்புல அததான் நான் தேடிட்டு இருக்கிறேன். அதனால தேவதைகள் வந்திருக்காங்க. எவ்வளவு அழகா ஒரு தாவணி போட்டுட்டு ஒரு சுடிதார் போட்டுட்டு ஒரு சேரி கட்டிட்டு வந்து யாருங்க சுடிதார் யாருங்க போட்டிருக்காங்க உங்க சைடுல எல்லாம் எனக்கு தெரியல. ஒரு நிமிஷமா கூலிங் கிளாஸ் போட்டதுனால அப்படி ஆயிருச்சு. ஐயா உங்களுக்கு தெரியுமா உன் டீம்ல நீ தான் பேசணும். என் டீம்ல நான் பேசவே வேண்டாம். எல்லாருமே பேசுறாங்க. முதல்ல இன்னைக்கு பொங்கலுக்கு சிட்டி பெண்களுக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. பொங்கல் வைக்க தெரியுமா? பொங்கல்னா என்ன தெரியுமா? சரி உங்க டீம்ல நான் ஆனந்திய கேட்கணும்னு விருப்பப்படுறேன். பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டுதாங்க பாருங்க. உங்களுக்கு பொங்கல் தான் பண்ணுவோம். வேற என்ன பண்ணுவோம்? We won the match. 5 points. சார் நாங்க ரைட் ஹேண்ட்ல பொங்கல் பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட்ல பிரியாணி பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டா வேலை பண்ணுவோம். இந்த டயலாக் எவ்வளவு நேரமா யோசிச்சீங்க? இது எங்களுக்கு தெரியாது. நாங்க எல்லாம் பண்ணுவோம். ஓகே சிட்டி கேர்ள்ஸ் நிறைய விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து ஆப்போசிட் டீமை வந்து வேற மாதிரி வந்து செய்றோம். ஓகேவா? வேடண்ணா எஸ் இன்னைக்கு உங்க டீமா என் டீமான்னு பாத்துறலாம். ஓகேவா? பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி என்னோட அழகான பெண்களுக்காக அழகான மேடை இருக்கு. ப்ளீஸ். ஓகே சோ பட்டிக்காடா பட்டணமால அடுத்து என்னன்னா பார்க்க போறோம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதாவது பொங்கல்னா விளையாட்டு. ஆமா பொங்கல்னா விளையாட்டு. ஆமா உரேடி. எவ்வளவு விளையாட்டுகள் இருக்கு. ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் அதெல்லாமே ஒரு விளையாட்டு தான். ஆனா நாம இப்ப விளையாட போறது அதையும் தாண்டி சின்ன வயசுல நாம விளையாடின விளையாட்டுகள். இந்த பம்பரம் போடுறது, கோலி விளையாடுறது, பல்லாங்குழி. யாருமா அது? அடுத்து அந்த கில்லி, சரி பாண்டி, பச்சை குதிரை, எவ்வளோ இருக்கு. இது எல்லாமே இங்க ஸ்பெஷலா நம்ம இவங்களை வச்சு விளையாட பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டி ப்ளீஸ். ஓகே சோ வந்து நம்ம வந்து இந்த கிராமத்து விளையாட்டுகள் பத்தி பேசிட்டு இருந்தோம். விளையாட்டுன்னு பொதுவா பேசிட்டு இருந்தோம். ஆமா அந்த விளையாட்டுக்கான ப்ராப்பர்ட்டிலாம் வந்துச்சு. ஓகே முதலாவதாக நம்ம விளையாட போற விளையாட்டு எது? பம்பரம். பம்பரம். ஓகே சோ பம்பரம் விளையாடுறதுக்காக என் டீம் வந்து வர்றது சைத்து. கிராமத்து பெண்கள்ல இருந்து அன்னலட்சுமி. சரி பம்பரம்லாம் எடுத்துட்டோம். இந்த பம்பரத்துக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்? ஆமா இப்போ என்ன ஃபர்ஸ்ட் இத நான் சொல்லி தந்துறேன். இது பேரு சாட்டி அப்படிம்பாங்க. இது பம்பரம். இது அழகா இப்படி சுத்திட்டு அப்படி எடுத்து அப்படி விடணும். அதாவது 3 வாட்டி நீங்க இந்த பம்பரத்தை விடணும். யார் ஜாஸ்தி கரெக்டா விடுறீங்களோ அவங்க தான் வின்னர். ரெடி
ஃபர்ஸ்ட் சான்ஸ் அட்டெம்ப்ட் 1 சுத்துதே மக்கு பொம்பளை மனச ராபரி செஞ்சாலே வந்து பேசுறா சிற்பம் ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல அன்னலட்சுமி வேற லெவல்ல பம்பரம் விட்டு கலக்கிட்டாங்க 1 பாயிண்ட். அப்படிலாம் இல்லையே நாங்க என்ன சுத்தணும். போப்பா நீங்க சுத்தினதுதான் தெரியுது. பானை உடஞ்சிருக்கு இந்நேரம். நீங்க போடுங்க, அடுத்தது போடுங்க. ரெடி ரவுண்ட் 2 அட்டெம்ப்ட். இங்க வருங்க. எந்த சுத்துது உல்டாவா சுத்துது அவ்வளவுதான். ஏய் இது ரியல் சிட்டி அப்படிதான். எல்லாமே தலையில மாத்தி தான் போகுது. அன்னலட்சுமி அந்த பம்பரம் முன்னாடி பம்பரம் விட்டு பழக்கமே இல்லையா உங்களுக்கு? பின்னாடி இல்ல வேட்டிக்கு நடுவுல தான் விடுவீங்களா? கடைசி இந்த பம்பரத்தை மட்டும் அண்ணா படுப்பார், அண்ணா வயித்துல வருவோம். எது? ஏய் என்ன இது? சின்ன கவுண்டர் படமா எடுத்துட்டு இருக்காங்க. தைத்து நீ முன்னாடி விட்டா பின்னாடி போகுது. ஸோ பின்னாடி விடு, முன்னாடி விட தான் பார்ப்போம். இங்க வருமா நம்ம சேஃப்டி முக்கியம் வந்துரு. ஐயோ ஐயோ சுத்திச்சே இல்லையா? சுத்திச்சே என்னாச்சு? இந்த பம்பரம் விளையாட்டுல அண்ணன் தான் அற்புதமா 3 தடவை அந்த பம்பரத்தை விட்டாங்க. 3 தடவையும் வேற லெவல்ல பம்பரம் விட்டாங்க. நாங்களும் பம்பரம் விட்டோம். எப்பவுமே எங்களுக்கு எல்லாமே தலையில பண்ணி தான் பழக்கம். அதனால தான் வந்து எல்லாம் வந்து டிஃப்ரெண்டா பண்ணோம். உன்னையே காலி பண்ண பார்த்தாங்க அந்த பம்பரத்தை வச்சு. பட் இருந்தாலும் குட் ட்ரை. ஓகே ஸோ பம்பரம் வந்து அழகா விட்ட அண்ணம் அண்ட் சைத்து, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ப்ளீஸ் போங்க. இப்போ என்ன சொல்றேன், பம்பரம் விடுதல்ல எங்க டீம் ஜெயிச்சிருச்சு. அடுத்ததா என்ன கேம், யாரை கூப்பிட போறோம்? அடுத்ததான் பார்க்க போற கேம் என்ன கேம் அப்படின்னா கோலி. ஸோ இந்த கோலி அப்படிங்கறத வந்து தமிழ் சினிமாவில் பார்த்துருப்போம், நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நம்மளும் விளையாண்டு பார்த்துருப்போம். கிரிக்கெட்ல கூட பார்த்துருக்கிறோம். கோலியா? கோலி இருக்கிறாரு. டேய் கோலி கோலி விளையாட தெரியுமா? தெரியுமே. ஏய் அதெல்லாம் நான் வந்து இங்க இருந்து இப்படி அடிச்சேன்னு வச்சுக்கோ, அப்படியே போயிடும் அது. சரி பாப்போம் இந்த கோலி விளையாட்டுல யாரு வந்து சிறந்தவங்க, நம்மளுடைய சிட்டி கேர்ள்ஸா இல்ல வில்லேஜ் கேர்ள்ஸா பார்த்துருவோமா? எங்க டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் ஆனந்தி. எங்க டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் மித்ரா. ஓகே ஸோ அருமையான விளையாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கோலி விளையாட்டு. சரி இப்போ இந்த கோலியை வந்து எப்படி 3 இதே மாதிரி 3 அதே மாதிரி 3 சான்ஸ். ஆமா 3 சான்ஸ். அந்த 3 சான்ஸ்ல யார் வந்து கரெக்டா அந்த கோலியில் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். அதுவும் உட்கார்ந்து அந்த பொசிஷன் இருக்குல்ல, கோலி பொசிஷன்ல வாங்க உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. என்ன சமையலுக்கு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி என்ன இது? அம்மா ஏய் இப்படிதானே சவரக்கோட்டை ஆனந்தி சாப்பாடு போடலாமா? எல்லாம் கேட்பாங்க போல இருக்கு. ரெடி. இங்க இருந்தே விடணும். ஏன் அப்படி இவ்வளவு தூரம் போவே போகாது ஜெனரலாவே. ரெண்டு அடிச்சிருக்க. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஐயோ கை என்னது இது? அது கூட அடிக்கல. அத அடிச்சு ஏய் நான் இப்ப அடிச்சிருக்கேன். பாரு நான் அங்க போய் இப்ப பாரு என் தக்கத்தை பாரு. அடி கோலியில பவுலிங் ஆடின ஒரே ஆள் நீங்க தான். அடிச்சா அது அப்பா அப்படி ஆள்வா. ஐயோ என்ன கோலி பொறுக்க விட்டாங்களே. ஓகே புரியலங்க, கோலி பிடிக்கிற ஸ்டைல் பாருங்க. வந்துருச்சு வந்துருச்சு. தேங்க்யூ வந்துருச்சு என்கிட்ட. இல்ல கோலி தான் விளையாடுவோம் பாத்தீங்களா இல்லையா? நான் இங்க என்ன அடிக்கிறேன், அவங்க அங்க போய் இத அடிக்கிறேன். கடைசி இத அடிச்சு காமிங்க பாப்போம். ஏம்மா ஒன்னு இருந்தாலே கஷ்டம். We got 2 points. We are the winners. நான் விட்டு கொடுத்தது இதெல்லாம். இது விட்டு கொடுத்தது. ஆனந்தி ஹலோ 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 குடும்ப சண்டையில அப்புறமா போடுங்க. இந்த கிராமத்து விளையாட்டுல இந்த கோலியில வின்னர் யாருன்னா நம்மளுடைய மித்ரா. ஓகே அந்த இந்த விளையாட்டு அருமையா விளையாடுறதுக்காக 2 பேருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அடுத்ததா வந்து விளையாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விளையாட்டு. ஏன்னா பிகாஸ் இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விளையாட்டோட பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? கில்லி. எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏன்னா பம்பரத்தையே யார் மேலேயோ விட்டவங்க அடுத்து கில்லியை வச்சு யாரெல்லாம் அடிக்க போறாங்களோ என்னென்ன ஆக போகுதோ. ஸோ இந்த அற்புதமான விளையாட்டு விளையாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஈஸ்வரி அண்ட் இலக்கியா. இந்த கில்லியை இந்த குச்சியால வச்சு ரைஸ் பண்ணி அடிக்கணும். இதுதான் இந்த கேமு. 3 சான்ஸ். 3 சான்ஸ்ல யார் கரெக்டா வந்து 3 சான்ஸ்ல யார் பெட்டரா பார்ப்போமா? ரெடியா? சரி ஃபர்ஸ்ட் இலக்கியா. இலக்கியா பண்ணுங்க. ஓகே
ஆக்ஷன். ஓகே, ஒரு பாயிண்ட். அந்த கில்லி தான் பிளேடு சங்கர் அண்ணா நினைச்சுக்கோங்க. ஐயோ, we got 1 point. ஆளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். இப்போ ரெண்டாவதுல யார் பாத்துருவோம்? பட் எங்களோடதுல அந்த ஃபோர்ஸ் தெரிஞ்சது. உங்களை தான் குறி வச்சு அடிக்க போறேன். ஓ, ஜஸ்மேன். இல்ல புரியல. இது வரைக்கும் 2 சான்ஸ் முடிஞ்சிருக்கு. 2 சான்ஸ்ல ஈஸ்வரி 2 பாயிண்ட். அவ்வளவுதான். கரெக்ட். அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த விளையாட்டுல வந்து 2 பேருமே 2 பாயிண்ட் எடுத்து 2 பேருமே ஈக்குவல் எடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஈக்குவல் பாயிண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே, ஸோ சூப்பரான கேம்ஸ்லாம் போயிட்டு இருக்கோம். அடுத்து என்ன கேம்? எஸ், அதாவது பம்பரம் விளையாடியாச்சு, கோலி விளையாடியாச்சு, கில்லி விளையாடியாச்சு. அடுத்ததா தி வேர்ல்ட் லெவல் ஃபேமஸ் கல்லாங்கா. ஸோ அந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் கீர்த்தி அண்ட் காயத்ரி. முதல்ல இந்த கேமை விளையாட போறது காயத்ரி. கமான் காயத்ரி. வாவ். ஆஹா. வாவ். டூ தானே இப்போ. ரெண்டா. கல்லாங்கால ஒரு பிரையன் லாரா the left hander. Thank you. பரவாயில்ல. அடுத்து 3 எடுக்கணும். அப்படி பயமுறுத்தா இருக்க முடியும். 5 இப்போ 5. நீ அப்படியே 5 6ன்னு போயிட்டு இருப்ப, கை வலிக்காது. உங்க டீமை ஃபர்ஸ்ட் ஆட சொல்ல. 5 அப்புறமா விளையாடிக்கலாம். முடிய போகுது. இப்படி போட்டு பின்னாடி இப்படி போட்டு இப்படி பிடிக்கணும். 2 அவ்வளவுதான் முடிஞ்சது. யூ காட் 2 கல்ல பாயிண்ட். கொடுத்துருங்க. இப்போ எங்க விளையாட்ட பாரு. அப்படிதான். உன்னால முடியும். உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லு நம்பு. மேபி 3 வரலாம். எடுக்க நல்லா இருக்கு. எடுத்துட்டேன். அவரை ரைட் லெஃப்ட் வாங்க. யா, நீங்க முடிச்சிட்டு சொல்லுங்கயா. திருப்பி போடு. இல்ல இப்படி. சரி ஓகே. இது தேங்காய் உடைச்ச உடனே தேங்காய் பொறுக்குவாங்க தெரியுமா? இப்போ ஆமா நம்மளும் இது மட்டும் குறைச்சது இல்ல. அதாவது நீங்க விளையாடுறது எப்படி விளையாடணும்னு, நாங்க விளையாடுறது எப்படி விளையாடக்கூடாது ஒத்துக்கிட்டா சரிப்பா. ஸோ இந்த கலைஞால சிறப்பாக விளையாடுனது நம்மளுடைய காயத்ரி. தேங்க்யூ ஸோ மச்.